வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கூட்டணியை கழட்டிவிட்ட தேமுதிக மற்றும் விசிக குழப்பத்தில் அறிவாலயம். அது மட்டும் இல்லை, அண்ணாமலை அவர்கள் சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசப்படுகிற இந்த தருணத்தில் அமைதியாகவே இருக்கிறார். இன்னைக்கு பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகும்னு சொல்றாங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் இடம்பெற்றிருப்பாரா, இல்லை அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்து விடுவாரா, அண்ணாமலை அவருடைய நிலைப்பாடு என்ன, அதையெல்லாம் தாண்டி பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் இருவரும் பேசியது என்ன, இப்படி நிறைய செய்திகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உங்ககிட்ட 2 வேண்டுகோள். ஒன்று, ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். அதையெல்லாம் தாண்டி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி கட்சிகளை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ண போகிறதில்ல, எங்கள் வேட்பாளரை மட்டுமே ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் 3 தொகுதிகளிலும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேட்பாளர்கள் எங்கெங்கே நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு அவங்க கட்சி பெருமை, அவங்க வேட்பாளர் பெருமை, அவங்க பெருமை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் பேசுகிறாங்க கண்டி. திமுக பற்றியோ, திமுக பெருமை பற்றியோ, அந்த கூட்டணி பற்றியோ, கூட்டணி வேட்பாளர்கள் பற்றியோ, இப்போது எப்படியா இருந்தாலும் சரி கள்ளக்குறிச்சி போகிறாங்க, இல்லை விருதாச்சலமே போகிறாங்க. விருதாச்சலமானது எந்த மாவட்டத்தில் இருக்குது? ஸோ அந்த மாவட்டத்தில் திமுக வேட்பாளர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போது அத்தனை பேருக்கும் வாக்கு சேகரிக்கணும். நம்முடைய விருதாச்சலம் தொகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிக ஓட்டு போடுங்க. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர் பெருமக்களும் நீங்கள் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஆனால் அந்த வார்த்தை வாயிலிருந்தே வரலையே. கேப்டன் என்ன பண்ணார்? கேப்டன் எப்படியாப்பட்டவர்? கேப்டனுடைய வேட்பாளர்கள் எப்படியாப்பட்டவர்? நான் எப்படியாப்பட்டவன்? நான் யார்? நான் ஏன் இந்த களத்தில் நிற்கிறேன் அப்படின்னு நல்லவா சுய தம்பாட்டம் அடிச்சுக்கிறாங்க. இப்போது நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, விசிகாவில் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுகின்றார். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடக்கூடாது, அதற்கு பதிலாக வேற ஒருத்தரை நிறுத்திட்டு தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஒரு தொகுதியிலே திருமாவளவன் அவர்கள் முடங்கிவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. 2வது, திருமாவளவன் அவர்கள் எதற்காக மாநில தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்று தெரியலையே அப்படின்னு குழம்பி போயிருக்கிறாங்க. 3வது, அவர் வெற்றி பெற்று விட்டால் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி என்ற விஷயத்தை உருவாக்கி விடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் வெற்றி பெற்று விட்டால் அவர் அணி மாறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதிமுகவுக்கும் போவதற்கு தயங்க மாட்டார். அதே மாதிரி நம்முடைய விஜயுடனும் கை கோப்பதற்கு தயங்க மாட்டார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, விசிக கட்சியை திமுக கரைத்து விட்டது. அப்படியே விட்டோம்னா திமுகவில் விசிக இணைந்து விடும். இந்த 2 காரணங்களால் விசிகாவில் தலைவராக இருந்து இத்தனை நாளும் நம்ம கவனிக்காம விட்டுட்டுமே, இனி கட்சியை கைப்பற்றுவதுதான் நம்முடைய முதல் வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலில் போட்டியிடுகின்றார். ஆனால் நம்முடைய விசிக தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்குது. அதனால் அங்கிருந்து வாபஸ் வாங்க சொல்லி அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. நீங்கள் ஒட்டுமொத்த கட்சிக்கும் தலைவர் என்றால் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்துக்கு வரணுங்க அப்படின்னு காட்டுமன்னார் கோயிலை வாபஸ் வாங்க, நல்ல வேட்பாளர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக நெருக்கடி கொடுக்குதான். ஆனால் நான் வாங்கின 8 பேரை வெற்றி பெற வைப்பது தான் என்னுடைய முதல் வேலை, அதற்கு பிறகு தான் கூட்டணி அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாராம். இதுவரைக்கும் இண்டி கூட்டணியுடன் சேர்ந்துக்கிட்டு எந்த ஒரு மேடையிலும் திருமாவளவன் அவர்கள் ஏறலை. தன்னுடைய வேட்பாளர்களை மட்டுமே சந்தித்து மக்கள் ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சி தலைவருடன் இணைந்து பிரச்சாரம் பண்ணுவாரா என்பது சந்தேகமாக தான் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுடைய முன்னணி தலைவர்களே விசிகாவுடைய மாவட்ட செயலாளர்களை அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அழைச்சிக்கிட்டு போகிறது இல்லையா. பல இடங்களில் திருமாவளவனுடைய ஃபோட்டோ போடாமல் போஸ்டர் அடிச்சிருக்காங்களாம், ஒட்டியிருக்காங்களாம். பல பேனர்களில் திருமாவளவனுடைய படமே இல்லையா. மாவட்ட செயலாளர் கூட அழைப்பதே கிடையாதான். அதனால் பட்டியல் இனத்தவர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே மட்டுமே அந்த விசிகாவுடைய மாவட்ட செயலாளர்களை அழைத்து பிரச்சாரத்தில் முன்னணியில் நிறுத்துகிறாங்களாம்.
மற்றபடி அவங்கள கண்டுக்கிறதே கிடையாதான். இப்படி என்னுடைய கட்சிக்காரங்களுக்கு ஏற்படுகின்ற புறக்கணிப்பு உங்கள் மேடைகளில் எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. ஒரு பொம்மையாக உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் மேடையில் வீரவசனம் பேசுகிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய வேட்பாளர்களை நானே வெற்றி பெற செய்கின்றேன், கூட்டணி ஆதரவு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திமுக கூட்டணி மேடைகளில் ஏற போகிறதில்ல அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றாரா. இது வரைக்கும் திமுக கூட்டணி மேடைகளில் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏறலை. ஸோ அதனால் இந்த 2 பேரும் கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்துக்கு போகாத காரணத்தினால கூட்டணியை கழட்டி விட்டுட்டாங்க. அதாவது தாமரை இலை மீது தண்ணீர் இருக்கும் இல்லை, பட்டும் படாமல் அந்த மாதிரி தான் கூட்டணியில் இருக்கின்றார்களாம். அதுக்கு காரணம் தங்களுடைய வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்போ பிரச்சாரம் பண்ண போகிறார். ஏன்னா அவருடைய பயண திட்டமானது கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண மாதிரி மாற்றி அமைக்கப்படவே இல்லையா. அவருடைய எண்ணம் கோயம்புத்தூர் தென் மாவட்டங்களில் மட்டுமே குறியாக இருக்குதான். அப்படி இருக்கும்போது கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற முதலமைச்சரே கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு வருவான்னு பார்த்தா வரல. அதனால் காலமோ குறுகியதாக இருப்பதனால நாங்களே எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்யறதுக்கான வேலையை பார்க்குறோம். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவருடைய நிர்வாகிகள் விசிகாவுடன் இணைந்து பணியாற்ற மட்டும் உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போது திமுக கூட்டணி தலைவருடன் மேடைகளை ஏறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒதுங்கி நிற்கிறாரு. அதே மாதிரி தான் தேமுதிகவும் இன்னைக்கு கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் கூட்டணியை கழட்டி விட்டுட்டு அவங்க வேட்பாளருக்காக மட்டுமே பிரச்சாரம் பண்ணுகின்றார்கள். எந்த அளவுக்கு திமுக கூட்டணி இணக்கமாக இருக்குது, 2வது கொள்கை சார்ந்து இருக்குது அப்படின்னு பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோட்டோவை பாருங்க. ஏன் இந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, இந்த ஆளு புதிய தலைமுறையில் வேலை பார்க்குறாரு. புதிய தலைமுறை ஓனர் அதிமுக கூட்டணியில் 2 தொகுதியை வாங்கியிருக்கார். ஆனால் அந்த தொலைக்காட்சியானது எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிரத்யேகமாக பேட்டி கண்டிருக்கு. அந்த பேட்டியை ஒளிபரப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. ஆனால் சபரிசன் இல்லை, சபரிசன் அவர் ஒளிபரப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் பணி இருக்கின்ற தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி நேரம் ஒதுக்கி ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது அந்த பேட்டியை ஒளிபரப்பு பண்ண முடியாத அளவுக்கு தடுக்கின்ற இந்த சுயநல கூட்டம் தான் மக்களுக்கு நல்லாட்சியை தரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாரு. அதை விட முட்டாள உலகத்தில் வேறு யாரும் இருக்கவே முடியாது. ஆனால் அதை விட மத்திய அரசாங்கம்னு ஒன்று இருக்குது தெரியுமா, கையாலாகாத அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பணத்தை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயாச்சு. திமுக எப்படி பிரிக்கணுமோ அப்படி பங்கு பிரிச்சாச்சு. அதற்கு பிறகு தேர்தல் ஆணையமானது விழித்து கொண்டதாம். மத்திய அரசாங்கமானது தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. பழைய அதிகாரிகள் அப்படியே வேலை செஞ்சால் என்ன அர்த்தம், பழைய அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருக்க மாட்டாங்க, அதனால் மாற்றியா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியை மாற்றிருக்காங்களாம். அதே மாதிரி சேலம் மாவட்ட ஆட்சியர் என்று நினைக்கின்றேன். அதுக்கப்புறம் தூத்துக்குடி இந்த மாதிரி காவல்துறை ஆணையர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று சொல்லிட்டு இன்னும் சில காவல்துறை அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மாற்றிருக்கிறாங்க. என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் திமுக பார்த்துடுச்சு. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், போக போக நம்முடைய அதிகாரிகளை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் கண் கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்கிற மாதிரி அதிகாரிகளை இப்போது தேர்தல் ஆணையம் அதிரடியாக மாற்றிருக்குது. அதனால தான் எல்லாரும் சொன்னாங்க, மேற்கு வங்காளத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறதோ பாஜக, அந்த மாதிரி தமிழ்நாடு தேர்தலில் கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியல. மேற்கு வங்காளத்தில் வேட்பாளரை தேர்வு செய்ய முடிந்த பாஜகவில் தமிழ்நாட்டில் வேட்பாளரை தேர்வு செய்ய முடியாதா? இல்லை, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதி கேட்குறாரு. தலைவராக இருக்க ஆசைப்பட்டார், தலைவராக இருக்க விடலை. 2வது ஒரு தொகுதியை கேட்டார், அந்த தொகுதியை வாங்கி கொடுக்க முடியல. 3வது இப்போவும் சரி ஒரு தொகுதியை கேட்குறாரு, அது பாஜகவில் இருக்கிறவங்களால விட்டு கொடுக்க முடியலை. மொத்தத்தில் அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாதவர். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரல, வீட்டில் தான் இருக்கிறாரு. அவ்வப்போது சமுதாய நிகழ்ச்சிகளில் மட்டும் கலந்துக்கிறாரு, சமூக நிகழ்ச்சிகளில் மட்டுமே, பள்ளிகளில் மட்டுமே உரையாற்றுகின்றார். மற்றபடி அரசியல் களத்துக்கு பாண்டிச்சேரிக்கு வந்தார், அதோட ஆஃப் ஆகிட்டார். ஆனாலும் அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கிறது. இல்லை என்றாலும் கூட கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கின்றார். அதனால தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய
அதாவது போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் வரிசையாக சென்று அண்ணாமலை சந்தித்து மரியாதை நிமித்தமாக வாழ்த்து தெரிவித்து விட்டு வருகின்றார்கள், இல்லை என்றால் ஆசி பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு அண்ணாமலை செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு பாஜக ஆனது அண்ணாமலையை தேர்தலில் நிற்க வைப்பதற்கான முயற்சி எடுக்குதா என்று பார்க்கும்போது முயற்சி எடுக்குது. அகில இந்திய தலைமையும் முயற்சி எடுக்கிறது. ஆனாலும் அவையெல்லாம் கைகூட மாதிரி தெரியல. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாரு. டெல்லிக்கு கடிதம் எழுதி விட்டார். ஆனாலும் டெல்லி தலைமையானது அண்ணாமலை இந்த தேர்தலில் ஒதுங்கி நின்னா அது பேசுபடும் பொருளாகும். அது மட்டும் கிடையாது, என்னையா இது அண்ணாமலையே பங்கெடுத்து கொள்ளலை அப்படின்னு அவங்க தொண்டர்களும் அவங்களுடைய ரசிகர் பட்டாளமும் விரக்தியில் இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்று அகில இந்திய தலைமையானது ஆசைப்படுது. அண்ணாமலையுடைய பெயரானது இன்னைக்கு வெளியாகக்கூடிய வேட்பாளர் பட்டியலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நான் மீண்டும் அகில இந்திய தலைமையை சந்தித்து நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்ல போகிறதாக அண்ணாமலை தரப்பிலிருந்து செய்தி வருகிறது. ஏன்னா ஒரு தேர்தல் களத்துக்கு நாம் போகிறோன்னு வச்சிங்களேன், அதை குறைந்தபட்சம் 2 மாதமாவது தயார்படுத்தணும். ஆனால் தயார்படுத்தி வைத்திருந்த தேர்தல் களத்தில் வாய்ப்பு தரலை. அப்புறம் இருக்கின்ற குறைவான ஒரு 18 நாள்லையோ ஒரு 15 நாள்லையோ போய் தேர்தல் களத்தில் மக்களை சந்தித்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த மக்களுக்கு புரிய வைக்க முடியுமா? இல்லை 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத அதிமுக சாதனைகளை சொன்னாதான் புரியுமா? அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்துக்கு தன்னை கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, புதிய களத்தில் என்ன போட்டியிட வைப்பதாக இருந்தாலும் சரி, போதிய கால அவகாசம் தரல. போட்டிட்டு தோற்பதன் மூலமாக பாஜகவுக்கு வாக்கு வரலாம். ஆனால் அண்ணாமலைக்கு செல்வாக்கு கூடுமா? 10 தோல்வி பழனிசாமி சொல்கிற மாதிரி அண்ணாமலையை 5 தோல்வி அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் போட்டியில்லை அப்படின்னு அவர் எச்சரிக்கையாக விலகுவதாக தகவல் நமக்கு தெரிகிறது. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா போட்டியிடுறாரோ இல்லையோ, ஆனால் சூறாவளி பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கூட்டணி கட்சிகளுக்காக களத்தில் இறங்கியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதையும் தவற விட்டுட்டார் அவர். சரி, இப்போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாரிதாஸ் ஆடியோவை சுட்டி காட்டி கிருஷ்ணகிரியில் பேசினார். கிருஷ்ணகிரியில் செம்ம கூட்டம். கோவையில் கூட செந்தில் பாலாஜியால் அவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியல, அவ்வளோ கூட்டம் வந்தது. இந்த கூட்டமெல்லாம் அப்படியே ஓட்டு போட்டால் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும். ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வருமா என்று கேட்டால் எப்படி வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரிகள் முழுவதும் இங்கே இருக்கிறாங்க. திமுக செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சாச்சு. அதையும் தாண்டி ஊடகமெல்லாம் ஒட்டுமொத்தமாக களத்தில் திமுக தூக்கி நிறுத்துது. அதுலேயும் கனிமொழியில் என்ன பேச்சாளர், கனிமொழியெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை ஆளுநராக அணைச்சிடுவாங்க வெளி மாநிலத்துக்கு. அதிமுக பொதுச்செயலாளர் இருக்க மாட்டார், முதலமைச்சர் இருக்க மாட்டார், நிதிஷ்குமார் அப்படி தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறத பெருசாக ஹைலைட் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சென்னை எப்போதும் எங்களுடைய கோட்டை தான், அசைக்க முடியாது அப்படின்னு அவர் ஒரு அசத்தல் பேட்டி. அது மட்டும் இல்லை, சபரீசனும் வந்துட்டார். அண்ணா நகருடைய கார்த்திக் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி சொன்னார், திமுகவில் 4 அதிகார மையங்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் ஆட்சி நடத்துகின்றார்கள். இப்போ அண்ணா நகர் தன்னுடைய ஃப்ரெண்டு மோகனுடைய மகன் கார்த்திக் பார்த்தீங்கன்னா சபரீசன் அவர்களே பிரச்சாரத்துக்கு வந்துட்டார். விஜய் வந்ததுனால நாங்கள் ஆட்சி இழக்க மாட்டோம், விஜய்லாம் பார்த்தீங்கன்னா தோல்வி பயத்தினால தான் 2 இடத்துங்களில் போட்டிடுறாருன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்முடைய ஸ்டாலின் ஐயா பொறுத்த வரையும் கோயம்புத்தூருக்கு போனார். அப்பா நிதி தர்றதில்ல, தமிழ்னா திருடன் என்று சொல்கிறாங்க, அதே மாதிரி தமிழ்னா காட்டு மிராண்டி என்று சொல்லி போட்டாங்க. இப்படி திமுக மீது வைத்த விமர்சனங்கள் அத்தனையும், பாண்டியன் ஐஏஎஸ் மீது வைத்த விமர்சனம் அத்தனையும் தமிழர்கள் மீது வைத்ததாக அப்படியே திசை திருப்புறாரு நம்ம ஸ்டாலின். அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கணும் டிவிகள் விவாதம் நடத்துது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய குண்டெல்லாம் தூக்கி போடுறார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழகத்தை கூறு போட்டு ரியல் எஸ்டேட் மூலமாக வித்துட்டு இருக்காங்க. இங்கே கொள்ளடிக்கின்ற பணமெல்லாம் வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, மருமகன், மகன், மனைவி, தான் என்று 4 அதிகார மையங்கள் வைத்துக்கிட்டு யாரை எப்படி எப்படி அடைக்க ஆள வேணுமோ அப்படி அடைக்க ஆள்றாங்க. கருத்துரிமை பற்றி பேசுகின்ற திமுக, பேச்சுரிமை பற்றி பேசுகின்ற திமுக எல்லாருடைய கருத்துரிமை நசுக்குகிறது. 2வது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கிறது. அதை பற்றி ஊடகம் மறைத்து போய்விட்டது. விலைவாசி உயர்ந்து போய்விட்டது, அதையும் மறைத்து விட்டது. திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அதையும் மறைத்து விட்டார்கள். நீட்டு சொல்லவே தேவையில்லை. ஒரு காலத்தில் ஐயோக்கியோன்னு அடிச்சுக்கிட்ட ஊடகம் இன்னைக்கு நீட்டை பற்றி பேசுகிறதே கிடையாது. மத்திய அரசாங்கத்தில் அதிமுக இடம்பெறும், அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் ஒருவேளை நீட்டு ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மத்தியில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய கட்சி வெற்றி பெறணும் அப்படின்னு ஏதாவது ஒரு செய்தி ஒன்றுமே இல்லை.
ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முயற்சியினால களத்தை மாற்றியிருக்கின்றார். திமுக தான் எப்போதும் நெரேட்டிவ் செட் பண்ணும். அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தான் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பதில் சொல்லிக்கிட்டே போவாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்கின்ற கேள்விக்கு திமுக பதில் சொல்லிக்கிட்டே போகுது. முதல்ல தேர்தல் அறிக்கை பற்றி எடப்பாடி பழனிசாமி சொல்றார், எங்களை பார்த்து காப்படிக்கிறாங்க, நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்கள பார்த்து காப்படிக்கல அப்படின்னு பதில் சொல்றாங்க. ரெண்டாவது, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருக்குது அப்படின்னு புள்ளி விவரத்துடன் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு திமுக முதன்முறையாக மறுப்பு தெரிவிக்கிறது. பொள்ளாச்சி சம்பவத்தை சுட்டி காட்டி முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதிமுக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, இல்லை திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்று பதில் சொல்லுகின்றார். ரெண்டாவது, யார் சங்கி என்று கேள்வி கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி வெளுத்து விட்டார். அதுக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லி ஓய்ந்து கொண்டு இருக்கிறது. கனிமொழியிலிருந்து, நம்முடைய உதயநிதியிலிருந்து, சபரீசிலிருந்து முதல்வர் வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து பதவி சுகத்தை அனுபவித்தது, அதோட 1,75,000 கோடி கொள்ளடிச்சது, அந்த ஆடியோ வெளியானது என்று ஏகப்பட்ட விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி போட்டு தாக்குறாரு. அதுக்கெல்லாம் திமுக இப்போது பதில் சொல்லி கொண்டு இருக்கிறது. ஸோ களத்தை முயற்சி பண்ணுறார் மாற்றத்துக்கு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஊடகமானது இருட்டடிப்பு செய்கிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய செய்தியும் பேட்டியை கூட ஒளிபரப்பு பண்ணக்கூடாது. அதுலேயும் நாய் நெறியெல்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து டிவியில் காட்டுறாங்க. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து மீட்டிங்கில் பேசுகிறாரு, காட்டவே மாட்டுறாங்கப்பா. இப்படி திமுகவை மீண்டும் வெற்றி பெற வைப்பதன் மூலமாக ஊடகங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவை தவிர திமுகவால் என்ன கொடுக்க முடிஞ்சதுன்னு உங்களால் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் திமுகவை தூக்கி பிடிப்பதன் மூலமாக ஊடகத்துக்கு என்ன பலன் இருக்குது என்று பார்க்கும்போது, ஒன்று, நம்ம திமுக தலைமையில் இருக்கிறவங்களுடைய மொழி சார்ந்தவர்கள் ஊடகத்தை கைப்பற்றியிருக்கின்றார்கள். ரெண்டாவது, திமுக கொள்கை சார்ந்தவங்க ஊடகத்தை கைப்பற்றியிருக்கின்றார்கள். மூன்றாவது, பணத்தாசை பிடித்தவர்கள் ஊடகத்தை கைப்பற்றியிருக்கின்றார்கள். நான்காவது, நடுநிலையாவது, அதாவது மயிராவது மண்ணாங்கட்டியாவதுன்னு சொல்லிட்டு கொச்சா சொல்லுமே, அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்க ஊடகத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக சுயநல பேர்வழியாக ஊடகத்தில் உட்கார்ந்துருக்கவங்க செயல்படுவதன் காரணமாக உண்மையான கள நிலவரம் மக்களுக்கு தெரியாத காரணத்தினால இந்த தேர்தல் மீண்டும் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கிறது. அதிமுக பக்கமும் திரும்பலை, நம்முடைய விஜய் பக்கமும் திரும்பலை. மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த தேர்தல் மாற்றத்தை தராது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதை குறித்து வச்சுக்கோங்க. தேர்தல் முடிந்த பிறகு நான் சொன்னது உண்மையாகும். நன்றி.